என் மக்களின் ராஜ்யத்தை அனைத்து மக்களுக்கும் கொடாடி வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். என்றும் போல் இன்றும். என்ன இன்றைய பதிவு என்னென்னு உங்களுக்கு தெரியுமே, சட்டக்களத்தை பற்றி தான். ஏன்னா சட்டக்களங்கள் அந்த அளவுக்கு மாறி மாறி இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? சட்டக்களத்தில் இன்றைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பேசுகிற அளவுக்கு தான் இப்போ சட்டக்களமும் சட்டமன்றமும் நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு என்ன பண்ண சொல்லணும்? மக்கள் நிறைய பேர் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தன்னை மறந்த நிலையில் ஒரு ஓட்டு போட்டுட்டோம். அந்த ஓட்டு ஏன் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக யாருமே ஓட்டு போடலை. மக்கள் நம்ம எல்லாரோட மனசுலையும் விதைத்த விதைகள் குழந்தை ரூபமாக நமக்கு வந்துருச்சு. குழந்தைகளுக்கு வாயிலே சாக்லேட்டை கொடுத்து மிஸ்மரிசம் பண்ணி சூனியம் வச்ச மாதிரி பெரியவங்க அத்தனை பேருமே போய் நம்ம ஓட்டு போடுற அளவுக்கு ஓட்டு போட்டுட்டோம். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சோம். அது ஏமாற்றமாக போகும்னு யாருக்குமே தெரியல. முட்டு கொடுக்குறவங்களும் அந்த செம்பு துக்குறவங்களுக்கு வேணால் அது ஏமாற்றம் இல்லை. அண்ணே, எங்கள் அண்ணே, நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் போதும், முதலமைச்சராக இருந்தால் போதும், கடை 10 லட்சம் கோடி இருக்குது, அதனால் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சுக்கிறோம். அட லூசுகளா, நீங்கள் உழைச்சி சம்பாரிங்க, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஓசி வேணாம், அதுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. உங்கள் அண்ணனுக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருக்கணும்னா உங்கள் அண்ணன் என்ன செய்யணும் தெரியுமா? நாட்டு நடப்பு அனைத்துக்கும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் முன்ன நின்று இந்த தமிழ்நாட்டை காக்கணும், காவல்காரராக நின்று காக்கணும். இது மக்களை பூரா பாதுகாக்கக்கூடிய நல்ல சேகவராக இருக்கணும், நல்ல சேவகராக இருக்கணும். ரெண்டாவது பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல ஒரு திறமைசாலியாக இருக்கணும். முதலமைச்சர் பதவியை என்ன ஈஸி நினச்சிட்டிங்களாப்பா? பாப்பாக்களா, நம்பாஸ் உங்களுக்கெல்லாம் குட்டி நம்பாஸ் அப்படி எல்லாருமே நினச்சிட்டிங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் பதவி உட்காந்து பொம்மைக்காக இருக்குல்ல, அது மாதிரி தான் பொம்மையாக தான் ஆகியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பொம்மையாக தான் போய் உட்காந்துருக்கிறாரு பாவம் முதலமைச்சர். வேறு என்ன தெரியும் அவருக்கு? சினிமா முகத்தில் ஓட்ட போட்டீங்க. அவர் சினிமாவில் மட்டுமே ஸ்கிரிப்டை பார்த்தே படித்து நடித்தவர். அவர்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்தா 75 வருஷமாக ஆண்ட திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவையே புறந்தள்ளிட்டீங்க. கேட்டால் அவங்க கொள்ளையடிச்சு திங்கிறாங்களாம். எத்தனை பேர் கொள்ளையடிச்சு தின்றதை பார்த்தீங்க? சரி, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியும். காமராசர் ஆட்சியிலேயே அவர் கடன் வச்சுட்டு போயிருக்கார் 300 கோடிங்கிறது தெரியும். இப்படி ஒவ்வொன்றா இன்றைக்கி கடன் இருக்குது. இந்த கடன்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு யாராச்சும் நிரூபிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் உள்ள நலத்திட்டத்துக்காகவும் பாதுகாப்பு திட்டத்துக்காகவும் மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதார ஈட்டுதலுக்கும் தானே அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. அதேமாரி அவங்க எவ்வளோ சாப்பிட்ற போயிருக்க போகிறாங்க? உழைக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னு கூட வைங்களேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த கட்சியில் அது கொடுத்தா வாங்கிக்கிறோம், அந்த கட்சியில் அது கொடுத்தா வாங்கிக்கிறோம், மாற்றம் போட்ட இது அங்கே கிடைக்கும், இது இங்கே கிடைக்கும், 6 சிலிண்டரா, 2500 பணமா, படிக்காத இளைஞர்களுக்கு பணமா, முதியோர்களுக்கு பணமா, என்ன 1 பவுன் தங்கம்மா, மோதிரம்மா, அடாடா. இதுக்கெல்லாம் மயங்கி தானே ஓட்டு போட்டோம் சில பேர். சொல்லுங்கள், இதுக்கு மயங்கி தானே சில பேர் பொதுமக்கள் ஓட்டு போட்டிருப்போம். அப்போது யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் அவங்க கடன் வண்டி வச்சுட்டு போனால் கடன்காரன் ஆக்கிட்டு போயிட்டான், கடனாளியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற பிரகாரமே வச்சுக்கிட்டாலும் தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, ஒத்துக்குருவோம். எப்படி அந்த 10 லட்சம் கோடி கடனையும் திராவிட முன்னேற்ற கழகமாக வச்சுட்டு போச்சு? காமராஜர் காலத்துலேருந்து வருது. எடப்பாடியார் விட்டுட்டு போகும்போது 5 லட்சம் கோடி கடனில் விட்டு போனார். அதுக்கப்புறம் இப்போ 5 லட்சம் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல, வாங்கி அவங்க வீட்டுக்காக கொண்டு போனாங்க. சொல்லுங்கள், சாட்சி வச்சுருக்கீங்களா, ஆதாரம் வச்சுருக்கீங்களா? கூகுள் அடிங்க, கூகுளில் டச் பண்ணால் போதும், அந்த அரசாங்க பதிவேடு ஃபுல்லாக வந்துடும். 5 கோடி லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அது பதிவிட்டுச்சுல. அதே மாதிரி 1.5 கோடி லட்சம் ரூபாய் கடன் ஏற்கனவே வாங்கின 5 லட்சம் கோடி கடனுக்கு வட்டி கட்டி இருக்கிறாங்க, அதுவும் பதிவாயிருக்கும்ல. சரி, அது அப்புறம் 3.5 லட்சம் கோடி என்ன பண்ணாங்க? எத்தனை ஸ்டேடியம், எத்தனை பாலங்கள், எத்தனை நூலகங்கள், எத்தனை டைட்டில் பார்க்கு, எத்தனை விதமான பிளாட்ஃபாரம், எத்தனை விதமான பஸ்ஸுகள், எவ்வளவு நலத்திட்டங்கள், 200 நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பட்டி தொட்டி கிராமத்தில் இருந்து அறிவு இருந்தும் படிப்பு இருந்தும் ஒரு பக்கத்து ஊருக்கு கூட போய் படிக்க முடியாத
மாணவ மாணவியர்களை போய் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி பலவிதமான பொறுப்பு பட்டங்களை வாங்க வச்சு விளையாட்டுத்துறையில் எங்கள் துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி தம்பி விளையாட்டுத்துறையில் எத்தனை பேரை இன்றைக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி மிகப்பெரிய பதக்கங்கள் கொண்டு வர வச்சுருக்காரு, விளையாட்டு வீரர்கள் ஆக்கியிருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் எங்கேருந்து வரும்? கவர்மெண்ட்டு காசை எடுத்துட்டாங்க, கடன் வச்சுட்டாங்க. அதை பொதுமக்கள் வேகமாக பேசுகிறீங்களே, அந்த கடனில் நம்மளும் சாப்பிட்ருக்கோம்ல. ஓசி பஸ்ஸில் போயிருக்கிறோம், 1000 மாதம் 1000 வாங்கியிருக்கிறோம், 3000 வாங்கியிருக்கிறோம், 5000 வாங்கியிருக்கிறோம், ரேஷன் கடையில் எல்லாம் வாங்கியிருக்கிறோம், எங்கெங்கே என்னென்ன கொடுக்குறாங்களோ வாங்கியிருக்கிறோம். பிள்ளைங்க பூரா காலையில் போய் உணவு சாப்பிட்ருக்குறாங்க. இதெல்லாம் யார் வீட்டிலேருந்து கொடுப்பாங்க? இப்போ வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்து கட்சி தலைவர் முதல்வர், அவர் சம்பாரிச்ச சொத்தையாக கொண்டு போகிறாரு. கேள்வி கேட்குறீங்கள? அவர் ஒரே ஒரு நாள் 2 நாள் தனி விமானத்தில் மோடியை பார்க்க போனார். 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வரைக்கும் அவர் கவர்மெண்ட்டு காசு எடுத்துருக்காரு. எங்கேருந்து வந்துச்சு? கடன் வாங்கிட்டு போயிருக்கார். வெள்ளை அறிக்கை விடுறீங்க, வெள்ளை அறிக்கையில் ஒன்றுமே இல்லை. மாதம் 40 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வரிகள் வருதே. எல்லா வித துறைகளில் இருந்தும், நம்ம வரி கட்டுறதுலேருந்து கொலாவரியிலேருந்து எல்லா வரிகள்லேருந்தும் மாதம் 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் மாதம் வருதே. அதை யார் கொண்டு வந்து நிப்பாட்டினது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசின் தலைவர் முதல்வர் எங்கள் தளபதியார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அவர் வகுத்து வச்சுட்டு போன அந்த பொருளாதார வருமானங்கள், இப்படி எல்லாமே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறவங்க. இன்றைக்கி இவர் அறிவிச்சதில் இது வரைக்கும் எதாவது செஞ்சுருக்காரா? செய்யலை. இப்போ நலத்திட்டம், அவர் நலத்திட்டு இப்போ எடுத்துக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 200 நலத்திட்டத்தில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி மாற்றி 10 ரூபா பாட்டிலுக்கு நீங்கள் இப்போ 20 ரூபா, தாலி ஊரும் ஆறுக்கு விடுதுன்னு நீங்கள் பொதுமக்கள் இன்றைக்கி அதே இது 20 ரூபாய்க்கு இருக்கிறாங்க, அதே மக்கள் குடிக்கிறாங்க. இப்போ மட்டும் தமிழக மக்கள் பெண்களுக்கு தாலி அறுபடலையா? 2 வயசுலேருந்து 70 வயசு பிள்ளைங்க வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாதுகாப்பு இல்லை, கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ 1.5 வயசு பிள்ளை கூட கற்பழித்து கொலை பண்ணேன். 200 குற்றங்கள் இருக்குது இந்த 35 நாளில். 200 சட்ட ஒழுங்கு கெட்டு போய் 200 பிரிவுகளை போய் பாருங்கள், கூகுளில் தட்டி பாருங்கள். பொய் இல்லை, கஞ்சாலேருந்து கள்ளக்கடத்தலேருந்து போதைப்பொருள் மாஃபியா கேங்கே இப்போ இங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. கள்ள லாட்டரியிலேருந்து இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? மக்களை நீங்கள் தான். நல்லா சிந்திங்க. என் மேலே கோபம் இருந்தால் கூட நீங்கள் திட்டிட்டு போங்க, ஆனால் மக்களை சிந்திங்க. ஒரு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலில் ஒரு புது கட்சியில் ஒரு தலைவரை நடிகரை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் யார் நிற்கிறாங்கிற அந்த கேண்டிடேட் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டது பூரா ஒரே கண்மூடி புள்ள போட சொல்லிச்சு, குழந்தை போட சொல்லிச்சு, மாற்றம் வரட்டும்னு போட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டது விஜய்ன்னு போட்டீங்க. எல்லா இடத்துலையும் விஜய்க்கா போட்டீங்க? அவர் நிப்பாட்டின உறுப்பினர்களுக்கு போட்டீங்க. சரி, அந்த உறுப்பினர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எப்படி நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? 41 பேர் மேலே குற்றப்பிரிவு, பெரிய பெரிய குற்றப்பிரிவு, கொள்ளை, கற்பழிப்பு, ஃபைனான்ஸு பண்ணி மக்கள் இது பண்ணது. அப்புறம் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சர்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே தேர்தல் களத்தில் நிற்கும்போது ஒரு வீடு புகுந்து அடித்து, ஒரு பொம்பளையெல்லாம் அடித்து வீட்டுக்குள்ளே போய் புகுந்து அடித்தாங்க. அவர் இன்னைக்கு நிதி அமைச்சர். சரியா? அப்புறம் இன்னும் ஒருத்தர் பாட்டில் வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருந்தார். ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இப்போ வலகம் சொல்லலுதடி பல ரவுண்டு. அவர் இன்னைக்கு ஒரு மாற்றுத் தலைவராக சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறாரு. என்னங்க நியாயம் இது? இப்படி ஒவ்வொன்றா. சரி, இதெல்லாம் கூட விடுங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இருக்கிற தகுதி இருக்குதான் நம்ம நாடு, நம்ம மாநிலம். அப்படி இருக்கும்போது நமக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து கொண்டுட்டு வந்து அமைச்சர்களாக்கி வச்சுருக்கீங்களே, இது நியாயமா? இதென்ன பாராளுமன்ற தேர்தலா? இந்தியாவில் யார் எங்கே வேணாலும் நிற்கலாங்கிறதுக்கு இது தமிழக சட்டமன்ற தேர்தல். அதில் ஆந்திராக்காரங்களுக்கு இங்கே நீங்கள் சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவியை கொடுத்து தொழில் பூரா போகுது. ஒரு சின்ன பிள்ளைய தொழில் அமைச்சராக போட்டு ஆந்திராக்காரியை போட்டு இங்கே இருந்து ஆந்திராவுக்கு போகுது எல்லா தொழில்களும். அப்படி எல்லா தொழிலும் போனால் அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுது? இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதி அமைச்சரை வர சொல்லுங்க, எந்த மேடையில் நான் பார்க்குறேங்க, உனக்கு தாங்க முடியுமாடி?
போன மாதம் வரைக்கும் இந்த 35 நாளைக்கு முன்னால் வரைக்கும் நீ ஆந்திராவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தியா? எம்ப்ளாயி தானே நீ. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்த உன்னை ஆந்திராவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு மாஃபியா கேங்கு தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அதை பொம்மை முதலமைச்சரை வச்சு நடிகரை வச்சு பண்ணிட்டீங்க. அவர் இன்றைக்கு வரைக்கும் பொம்மையாக தான் இருக்கிறார். தமிழ்நாடு என்ன ஆக போதோ எங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ளேயுமே தாங்க முடியாத கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா வியாபாரம், சாராய வியாபாரம், போதைப் பொருள் கடத்தல், கள்ள லாட்ரி, ஒன்றும் மிச்சம் இல்லை. சட்ட ஒழுங்கில் எதுவுமே மிச்சம் இல்லை. கேட்டால் போலீஸுங்கிறீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லாமல் தானே பேசுகிறீங்க. இப்போது எங்களுக்கு அண்ணே தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அந்த சொம்பு தூக்குறதுகளும் முட்டு கொடுக்கறதுகளும், அண்ணே நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், அது யார் எங்கள் அப்பா விட்டு சொத்தா? முதலமைச்சர் பதவிங்கிறது நாட்டை காக்க வந்தது. சரி, முதல்வருக்கு நாங்கள் எந்த உங்ககிட்ட வந்து நாங்கள் இலவசமே கேட்கல. நீங்கள் நேற்று முதல்வர் தன்னோட பிறந்த நாளுக்கு 2 நாளைக்கு ஜூவை திறந்து வைக்க சொல்லிட்டார். மிருகக்காட்சி சாலை திறந்து வைங்க, எங்கள் குட்டி நம்பீஸ் நமக்கெல்லாம் போய் வாகட்டும் அப்படின்னாரு. சரிங்க, பார்க்க போகிறவங்க ஆன்லைன் புக்கிங். நீங்கள் புக் பண்ணிட்டுலாம் போகணும். நாங்கள் இலவசமே எங்களுக்கு வேணான்னு சொன்ன மக்களே இப்போயே இலவசம் கிடச்சிட்டு ஓடுறீங்க. போயிட்டு அதுலேயும் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் வெயிலில் காற்று கிடந்துட்டு பிள்ளையில குட்டி போய் காற்று கிடந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு தெரியாது போலீஸ் உள்ளே விட மாட்டேங்குது. எங்கள் அண்ணனுக்கு தெரியுங்க, அண்ணன் வந்தால் சரியாயிரும். எடிங்க ஒன்னன் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்காரு. அவர் சட்டம் போடாமல் இவங்களுக்கு எப்படி போலீஸ் உள்ளே விடாமல் இருப்பாங்க? ரெண்டாவது, இங்கே உள்ள அத்தனை துறைகளும், தமிழ்நாட்டுக்குள்ளே அத்தனை துறைகளுக்கும் யாரடி இன்னைக்கு பொறுப்பு சொல்லுங்கள்? ஆண் பெண் எல்லாமே பொதுமக்களே சொல்லுங்கள். யார் பொறுப்பு? முதலமைச்சர் தானே பொறுப்பு. அவருக்கே தெரியாமல், அவர் கையெழுத்து போடாமல், அவர் சொல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்டும் இயங்குமா? எந்த துறையும் இயங்குமா? சொல்லுங்கள். எல்லா துறையையும் கட்டி ஆள்றது அவர் தானே, கையெழுத்து போடுறது அவர் தானே. அவர் தானே உள்ளே விட சொன்னார். அப்படி உள்ளே விட சொல்லிட்டு அவர்னா தூங்கி ஆவிட்டார். அவர் எங்கேயோ தெரியாத ஒரு புதற்குள்ளே இருக்கார். இல்லை வெளிநாட்டில் இருக்காரா? எங்கள் அண்ணன் வந்தால் சரியாரு, போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு. ஏம்மா அண்ணன் நீங்கள் இப்படியே இருக்கீங்க? மனசாட்சி உங்களுக்கு இல்லையாம்மா? உங்கள் அண்ணன் போட்ட சட்டத்தில் உங்கள் அண்ணன் உள்ளே விட சொன்னார். இப்போ உள்ளே போகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் தமிழ்நாடே உள்ளே போனால் இங்கே விடணும்ல. ஆன்லைன் புக்கிங்கும் இல்லை. எதுவும் போய் வாசல் நின்றுக்கிட்டு எங்கள் போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்தால் சரியாகணும். உங்கள் அண்ணன் வந்தானே என்ன அப்படியே உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் இருப்போது? உங்கள் அண்ணன் தானே சட்டத்தை கொடுத்தது. உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னது அவராக தானே இருக்கும். போலீஸ்காரவங்கள ஒரு அளவுக்கு மீறி விடக்கூடாதுன்னு சொன்னது. அப்புறம் உங்கள் அண்ணன் வரன்ற உங்கள் அண்ணன் தூங்குறாரா? ஓ, சட்டசபையில் எப்போ பார்த்தாலும் பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு, அதனால் அவர் தூங்குறாரு, கோமாவில் இருக்கார். அண்ணன் எந்திரிச்சு வந்தானே சரியாகும்னு நினைக்கிறியா? அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை துறைகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை, அதிகாரிகள் அப்படி கிடையாது. எல்லா துறையிலும் அவங்கவுங்க அதிகாரிகள் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. முதல்வர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்க, அமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. சரியா? அதுதான். என்னமோ புதுசாக ஒரு 3 வருஷமாக ஒரு கட்சி வந்துச்சு, புதுசாக ஒரு நடிகரை பார்த்தீங்க, அந்த மோகத்தில் போட்டிங்க. அவருக்கும் ஒன்றும் புரியலை. அவர் ஆந்திராவிலேருந்து ஆணையம் பண்ணி கொண்டு வந்து அமைச்சராக்கிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுதி இல்லை, கெதி இல்லை, படிப்பறிவு இல்லை, நம்ம முட்டாளுங்க, அதனால தான் ஓட்டு போட்டோம். பார்க்காம ஓட்டு போட்டோம். அதனால தான் அவர் நினச்சிட்டாரு என்ன செஞ்சால் நமக்கு ஒன்றும் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு. ஆந்திராவில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த பொம்மை முதலமைச்சர் என்ன செஞ்சிருவார்? ஆந்திரா மாஃபியா கேங்கே அதை வந்து முதலமைச்சர் ஆயிரும். ஏன்னா இப்போ அவங்க தானே வாய் பேசுகிறாங்க. அமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவருக்கு வாயா பேசுகிறது ஏதோ ஆந்திராக்காரங்க வாய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க தானே முதலமைச்சராக அடுத்து வருவாங்க. இவரை ஓரம் தள்ளிடுவாங்கல்ல. இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போவே 35 நாள் இதுன்னா இந்த மாஃபியா கேங்கு கைக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா என்னென்ன நடக்கும்? யோசிங்க மக்களே, யோசிங்க. அப்புறம் சட்டசபையில் மற்றதெல்லாம் விடுங்க, இதுக்கே நிறைய ஓடிடுச்சு. சட்டசபையில் என்ன பண்ணுறாங்க? எல்லா திட்டத்தை அவர் என்னென்னமோ சொன்னார் தேர்தலுக்கு முன்னால். அந்த அறிக்கையெல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன சொன்னார்? எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு எங்கள் சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ நாங்கள் பேசுகிற அத்தனையும் நேரலை ஒளி நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவு நேரலையாக நீங்கள் பார்க்கலான்னாரு. எங்கே நடக்குது? ஒரு நாள் கூட நீங்கள் நேரலை ஒளிபரப்பு பண்ணலை. எதுக்கு அதை கொடுத்த? ஊர்லேயே இல்லாமல் எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் எந்த தலைவருமே செய்யாத விஷயத்தை நான் செய்கிறேன்னு சொன்னேன்ல, என்னத்தை கட் பண்ணுற? அது கேமரா சுவிட்சு போனால் அது ஓடி போகுது. நீங்கள் யாரும் பிடிச்சிக்கிட்டு நிற்க போகிறீங்க? சுவிட்சு போட்டிங்கன்னா அது ஓடிட்டே இருக்க போகுது. நேரலையில் மக்கள் பூரா பார்த்துக்கிற போகிறோம். அப்படி சொல்லித்தானே நீ வந்த இன்னைக்கு.
அமைச்சராக உட்காந்துருக்குறீங்க. அப்புறம் எதுக்காக கட் பண்ணுறீங்க? சரி, ரெண்டாவது கட் பண்ணுறது இருக்கட்டும். சட்டசபைக்குள்ள என்ன நடந்தாலும் ஏன் தப்பான இதை வதந்தியை வெளியே கிளப்புறீங்க? அதுவும் உங்களுக்கு செம்பு தூக்குற அந்த முட்டு கொடுக்குற அந்த தாவேக்கா கட்சி பசங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைங்கெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் நிறையா பேசுகிறாங்க. காதர்பச்ச முத்துராமலிங்கம் தப்பான வார்த்தை பேசிவிட்டார் சட்டசபைக்குள்ளே. என்ன பேசினாரு நீ சொல்லு, முழுசாக நேரலை போட சொல்லு. தைரியம் இருந்தால் தமிழக மக்கள் அத்தனை பேருமே நீங்கள் கேளுங்க. தைரியம் இருந்தால் சட்டசபைக்குள்ள நடக்கிற அத்தனையும் நீ காணொலியாக நேரலை காணொலி எங்களுக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதில் தெரிஞ்சிடல, ஏன் கட் பண்ணி போடுற? தப்பான வார்த்தை காதர்பச்ச முத்துராமலிங்கம் அவர்கள் என்ன பேசுனாங்க? லிப் மூமெண்ட்ஸ் உனக்கு தெரியுமா? சூங்கிற வார்த்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கிறியா நீ? சட்ட வல்லுநர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, லிப் மூமெண்ட்ஸ் படித்த வல்லுநர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்கிறாங்க, மக்கள் நீதிமன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா. தேவையில்லாமல் ஒரு மனிதர் மேலே புகார் போட்டிங்கன்னா அதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் அத்தனை பேருமே மான நஷ்ட வழக்குக்கு உள்ளே போக வேண்டிய வேலை சூழ்நிலை வந்துடும். பார்த்துக்கோங்க. ஏன் போடுறீங்க? சட்டசபையில் அரசு தப்பாக பேசுவாங்களா? தப்பாக பேசுறதுக்குன்னு அமைச்சர் ராஜ்மோகன் நினச்சிங்களா? அவர் என்ன சொன்னார்? இவர் உட்காருங்க. சும்மா உட்காருங்க. சும்மா நீ சொல்கிறது கீ உதடு. அவர் சும்மாங்கிற போதோடு மேலே நீ சொன்ன வேர்டு காணொலி போடுறீங்கல்ல, அந்த வேர்டு கீ உதடு அசையணும். சும்மாக்கு கீழே வரணும், அது வரணும். உனக்கு தெரியுமா லிப் மூமெண்ட்ஸு? காணொலி போட்டிங்கல்ல, வெளியே வாங்க, வல்லுநர்களை கூப்பிடுங்க. அவங்க சொல்லட்டும், லிப் மூமெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்லட்டும். எந்த மேடைக்கு வர சொல்கிறீங்க? நான் லிப் மூமெண்ட்ஸ் பண்ணுறேன், வாங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. இப்போ லிப் மூமெண்ட்ஸை கண்டுபிடி. உன்னால் முடியுமான்னு பார்ப்போம். லிப் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வல்லுநர்களே இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவர் வரலாறு உனக்கு தெரியுமா? எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு உங்களுக்கு முதல் தெரியுமா? எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு 75 வருஷ பாரம்பரியத்தில் எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறாங்க, எத்தனை பேர் மிஸ்ஸா சட்டத்தில் உள்ளே போயிருக்காங்க, எத்தனை தலைவர்கள் தங்களை தியாகிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்து தண்டனை அனுபவித்து இறந்தும் செத்தும் போய் இருந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுங்கள். காணொலி போடுறீங்களே, உங்களுக்கு தெரியுமா? அப்பேற்பட்ட இடத்துல எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுக்குரிய அந்த வீட்டு தலைவர்களை பற்றி நான் பேசுகிறேன். எங்கள் காதர்பச்ச வெள்ளச்சாமி ஐயா, காதர்பச்ச முத்துராமலிங்கத்தோட அப்பா, காதர்பச்ச முத்துராமலிங்க அவர்களோட அப்பா காதர்பச்ச வெள்ளச்சாமி ஐயா. அந்த ஐயா தனிச்சையா சுயேட்சையா நின்று எம்எல்ஏ ஆனவர். அவ்வளவு கெத்தான வாழ்க்கை குடும்பம் மட்டும் இல்லை, கெத்தான குடும்பம் மட்டும் இல்லை, அவங்களோட அன்பு பாசம் மக்களோட மக்களாக பழகின விதம், மக்கள் அனைவருமே ஜாதி மத பேதமின்றி அவருக்கு ஓட்டு போட்டாங்க. சுயேட்சையாகவே அவர் எம்எல்ஏ ஆனார். அடுத்து கலைஞரையா கூப்பிட்டாரு, கலைஞரோட கைகோர்த்து நின்னார். கலைஞரையா ஒரு தடவை எம்எல்ஏ ஆக்கினார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் 2 தடவை. அது மட்டும் இல்லை, அவர் எத்தனை விதமான பதவிகள் வகிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தனை விதமான பதவிகள் வகிச்சிருக்கிறார். ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி பொறுப்பில் உங்களுக்கு சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, சொத்து மதிப்பு பொறுப்பாளர் உறுப்பினராகவே இருந்தவர். சொத்துக்கு உறுப்பினர், அந்த சொத்து மதிப்பு உறுப்பினராகவே அவர் இருந்தவர். திராவிட கழகத்தின் சொத்து மதிப்பு, கட்சியோட சொத்து மதிப்புக்கு அவர் உறுப்பினராகவே இருந்தவர். அப்படி மிகப்பெரிய பதவியில் அவர் வகித்த அந்த மனிதர் அவரோட வாழ்ந்த வரலாறை ராம்நாட்டு மக்களுக்குள்ளே போய் கேட்கணும். சரியா? அவருக்கடுத்து அவர் கைப்பிடிச்சு, சிறு வயசுலேயே கைப்பிடிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்ட செயலாளர் காதர்பச்ச முத்துராமலிங்கம் அவர்கள் இன்ன வரைக்கும் எவ்வளோ பயணிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிறு வயதில் அவங்க அப்பா கைப்பிடிச்சிட்டாரு, கழகத்துக்குள்ளே பயணிச்சிட்டாரு. அவர் காலேஜ் முடித்தார். இளம் வயசுலேயே அவருக்கு பொறுப்பு கிடச்சிருச்சு. அவர் ஊராட்சி மன்ற தலைவராக 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, பயணிச்சிருக்கிறாரு. 25 வருஷம் பயணிச்சிருக்கிறாரு. ஒன்றிய தலைவராக 15லேருந்து 16 வருஷம் வரைக்கும் அவர் பயணிச்சிருக்கிறாரு. மாவட்ட செயலாளராக 8 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஆயிட்டார். ஒரு தப்பான மனிதனாக இருந்தால், குற்றங்கள் அவர் மேல் இருந்தால், அவர் எப்படி இவ்வளோ தூரம் வர முடியும் கடந்து?
ஒரு கழகத்துக்குள்ளே பயணித்து களப்பணிக்குள்ளே பயணித்து இவ்வளோ தூரம் வர முடியும் சொல்லுங்கள்? குற்றம் இருந்தால் ஒரு லிப் மூமெண்ட்ஸை சும்மா உட்காருங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை நீ தப்பாக சித்தரித்து போட்டிங்கன்னா மான நஷ்ட வழக்கு உங்கள் மேலே போடப்படும். ஏன்னா வல்லுநர்களே வரட்டும், அந்த லிப் மூமெண்ட்ஸை பார்க்கட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் இல்லையா? ஒரு மனிதரை சும்மா சொல்கிறோம். அதை விட ஒரு பெரிய அவர் எப்படிப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழக மக்கள் அனைவருக்கும் இல்லை, உலக மக்களுக்கே தேசத் தலைவர், தெய்வீக திருமணார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எல்லாருக்கும் தெரியும் தானே? அவர் தேசத் தலைவர். 32 கிராமத்தை எங்களுக்கு அள்ளி கொடுக்கல, ஜாதி சனமான எங்களுக்கு அள்ளி கொடுக்கல, பொதுமக்களான ஜாதி மத பேதமின்றி அத்தனை மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போனார். 32 கிராமத்தை அவர் தேசத் தலைவர். அவரோட தம்பி காதர் பாட்சா வெள்ளச்சாமி அவர்கள், அவரோட பிள்ளை காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள். ஆக மொத்தம் ஒரு பசும்பொன் தேவனார், ஒரு பசும்பொன் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் வழிவம்சங்கள். அவங்க அப்பேற்பட்டவங்க தப்பான வகையில் இருப்பாங்களா? தன்னிடம் இருப்பதை அள்ளி கொடுத்துட்டு போகிறவங்க. இன்றைக்கும் எங்கள் மாவட்ட செயலாளரை போய் நீங்கள் ராம்நாட்டுக்குள்ளே விசாரிங்க, யார் வேணாலும் விசாரிங்க. ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த ஏழை எளிய மக்களோடு மக்களாய் அத்தனை பேர் ஜாதி மத பேதமின்றி அவங்களோட கலந்து அவங்க நல்லது கெட்டது எல்லா துக்கத்திலையும் இணைஞ்சு தன்னோட சொந்த நிதியையும் கொடுத்து நலத்திட்டங்களையும் கொடுத்து இலங்கையில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க மீனவர்களை பூரா. அவங்களுக்கு தன்னோட சொந்த காசுலேயே வக்கீல் அனுப்பிவிட்டு அவங்க அங்கேருந்து அவங்களுக்கு அவதாரம் கட்டி அந்த கேஸை உடச்சி விட்டு கூட்டியாந்து நம்ம தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசின் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மீனவர்களுக்கு 8 லட்சம் ரூபா பணம் நிதி உதவி கொடுத்து அவங்க மனைவி மக்கள் வாழ்வாதாரத்துக்கு 50,000 கொடுத்து அவங்க வரதெழுதி அந்த மீனவர்கள் வரதெழுதி எங்கள் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் குறைந்தபட்சம் அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ அத்தனை தேவைக்கும் தன்னோட சொந்த நிதியை கொடுத்து அவர் அந்த மக்களை தன்னோட வீட்டு பிள்ளைங்களாக பார்த்து அப்படி காத்து வந்த ஒரு நல்ல மனிதரை ஒரு சட்டசபையில் சும்மா உட்காருங்கன்னு சொன்ன வார்த்தையை தப்பாக சித்தரித்து போடுறது எந்த வகையில் நியாயம்? இது எந்த வகையில் பொருந்தும்? அவருக்கு கீழே மைக் இருக்குல்ல, தப்பாக பேசுனா அந்த மைக்கில் பதிவாயிரும்ல. ஏன் நீ நேராலையை கட் பண்ண? சட்டமன்றத்தில் சட்டசபையில் நீங்கள் நேராலை இருக்குன்னு சொன்ன, நீங்கள் ஏன் அந்த நேராலையை கட் பண்ணுறீங்க? கட் பண்ணி இன்னமும் பிட்டு நோட்டீஸ் அடித்த மாதிரி போலி ரீல்ஸாக விடுறீங்களா? ஏன் விடுறீங்க? போலி ரீல்ஸ் விடாதீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், எனக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட அவரோட வரலாறு தெரியாமல் அவர் வார்த்தை மூமெண்ட்ஸை தப்பாக பேசிட்டீங்களே, அதே சட்டசபையில் ஒரு அமைச்சர் மைக்கை பிடிச்சி, கல்வித்துறை அமைச்சரான், அவர் கையில் திரைத்துறை இருக்குது, செய்தித்துறை இருக்குது, அவர் மைக்கை பிடிச்சி என்ன பேசினார்? எங்கள் தலைவர் கடைக்கண் பார்வைக்காக இருக்கின்றோம், இல்லை என்றால் சுட்டு தள்ளிடுவியா? என்ன அமைச்சராக இருந்தால் யாராவது சுட்டு தள்ளிடுவியா? அமைச்சர் பொறுப்பு என்ன தெரியுமா? மக்களை காக்கிறதுக்கு, உன்னோட துறையில் எந்த குறையும் இல்லாமல் மக்களை நீ வாழ வைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர். அதெல்லாம் கட்டி காக்கிறதுக்கு முதல் அமைச்சர் அவர் தான் பொம்மையாக உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு வாயா ஆந்திரா அமைச்சர்கள் பூரா வாயை விட்டு பேசுகிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதை கூட நான் ஒத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இருக்குது, ஒத்துக்கிறதுக்கு என்ன பதில் இருக்குது பார்த்துக்கலாம். அதுக்கு ராஜ்மோகன் சார் கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க. இன்னும் நீங்கள் உங்கள் பின்னோக்கிய வரலாறு, நேற்று வரை உள்ள வரலாறாக நினச்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் பேசிகிட்ருக்கிறீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. அமைச்சர் ஆகிட்டீங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கணும், வார்த்தைகளை பார்த்து பேசணும், கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். கடைக்கண் பார்வைக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன்னா சுட்டு தள்ளிடுவேன்னு அர்த்தமா? சுட்டு தள்ளிடுவீங்க? அமைச்சர் இருந்தால் சுட்டு தள்ளிட்டு போயிடுவீங்களா தமிழக மக்களை? சட்டசபைக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை, அதிகாரிகளை என்ன செஞ்சிருவீங்க? உங்கள் கேள்வி என்ன? உங்களுக்கு கொடுத்த கேள்வி என்ன? அந்த கேள்விக்கு பதில். அமைச்சர் எதிரில் உள்ள முன்னாள் அமைச்சர் கேட்குறாங்கன்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அட்லியை பற்றி பேசுகிறான்னு கேட்குறீங்க. அட்லிக்கு சட்டசபைக்கு என்னன்னு கேட்குறீங்க. அட்லி மாதிரி பிட்டுப்பட்டா நீங்கள் போடுறீங்கன்னு அவர் சொன்னார். அட்லியை கூட்டி இங்கே சட்டசபையெல்லாம் வச்சு அவர் பேசலை. அட்லி எப்படி பிட்டுப்பிட்டா கதை எடுத்து சேர்ப்பாரோ அதே மாதிரி நீங்களும் பிட்டுப்பிட்டா ரீல்ஸாக போட்டு இது பண்ணுறீங்க. இது தப்பு. நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இதே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி அடித்தாங்க, அந்த அக்காவுக்கு சல்யூட். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அப்போ ஒய்ஃபு, அந்த பொண்ணு எப்படி பேசுனா? அப்படி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. தமிழ்நாட்டை காக்க வேண்டும். மேகதாது அணைக்கு என்னவோ அதை செய்யுங்க.
தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் அரசின் தலைவர் தளபதியார் எங்கள் முதல்வர் அவர்கள் போட்ட 200 நலத்திட்டத்துகளையும் நீங்கள் ஸ்டிக்கரை வச்சு ஒட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு பேரை மாற்றிக்கிட்டு அதை நீங்கள் கூகுளில் அழிக்கலாம் முடியாது. அழிச்சாலும் மக்களுக்கு தெரியும், உலக நாடுக்கே தெரியும், ஐக்கிய நாட்டு சபைக்கே தெரியும். இந்தியாவின் முதல் இடத்துல தமிழ்நாடு இருந்தது யார்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் முதல்வரால் அப்படின்னு தெரியும். பதிவேட்டில் தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டுத்துறையில் முன்னேறி வந்தது காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சரியா? இந்த மாதிரி எங்கள் அமைச்சர்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா முன்னோடிகள் பூரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நல்லது நிறையா செஞ்சுருக்காங்க. அதுக்காக சிறு தவறு செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆட்சியில் சின்ன சின்ன தவறு செஞ்சாங்க. நீங்கள் இந்த ஆட்சியில் 35 நாளில் எத்தனை கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா கடத்தல், சாராய கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், மாஃபியா கேங்கு, எத்தனை பாலியல் தொல்லை, கொலை, கற்பழிப்பு, தொல்லை, கொலை எல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இவ்வளோத்தையும் செஞ்சிட்ருக்குற அந்த 35 நாள் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. அதில் 1-2 சொல்லுது. அண்ணே வந்தா நொண்ணனுக்கு தெரியாமலாம் நடக்குது. நொண்ணன் தானே முதலமைச்சர். நொண்ணனுக்கு தெரியாமல் யாரும் செய்ய முடியாது. நொண்ணே முதலமைச்சர் பொம்மையாக இருந்தாலும் பக்கத்தில் வாய் இருக்குல்ல, வாய் பேசுகிறாங்கல்ல, அவருக்கு பதிலாக எக்கோ அடிக்குதுல்ல, அந்த எக்கோ அமைச்சர்கள் இருக்காங்களா, முதலமைச்சருக்கு பதிலாக அவங்களுக்கு இல்லாமலாம் எதுவும் அவங்களுக்கு தெரியாமலாம் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த துறையும் இயங்காது. சரியா? துறையில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. போலீஸ் விடலை, எங்கள் அண்ணன் வந்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தலைவரே உங்கள் அண்ணன் தான். அவர் பார்த்து நீ விடாதனா இவர் விட மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட் காசு கொடுக்குற கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்க தலைவர் சொல்கிறதான் கேட்பாங்க. சரியா? நீ வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஓசி கொடுக்கலங்கிறதுக்கு நீ பேசணும்னு உன் பேச்சு கேட்டு அவங்க வேலை போயிடும்ல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆக மொத்தம் எங்கள் கதிர்பச்ச முத்துராமலிங்கம் என்னும் எங்கள் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அவரோட பாரம்பரியம் தொட்டு அவர் மிகப்பெரிய வரலாற்று காவியத்துக்குரிய பரம்பரை. அவர் தப்பான வார்த்தை விடமாட்டார். என்றைக்கும் இது வரைக்கும் விட்டதில்லை. அப்படி இருந்தால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக ராம்நாட்டுக்குள்ளே கழகப் பணியிலும் மக்கள் பணியிலும் அவங்க பயணிச்சிருக்க முடியாது. அவங்க மேலே குறை சொல்ல யாருமே கிடையாது. நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம். கண்ட காணொலியை விடாதீங்க. அவர் வார்த்தை சொன்னது சும்மா உட்காருங்க. அந்த வார்த்தையை தப்பான வார்த்தையாக நீங்கள் பேசுனீங்கன்னா நான் லிப் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கேன். அதை படித்து உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு பாருங்கள். சும்மாங்கிற வார்த்தை, சூங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் வேணாலும் இருக்கலாம். அதனால் கண்டமணிக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் எல்லோரும் விட்டுருங்க தயவு செய்து. இனிமேல் இந்த மாதிரி உள்ள நேரலை சட்டசபையில் சட்டமன்றத்தில் நேரலை எங்களுக்கு வேணும். நடக்கிறது தெரியணும். ஏன்னா விட்டுப்பட்டா பொய்யா போட்டிங்கன்னா பொதுமக்கள் பார்த்து நம்புவாங்கண்ணா. நம்புறதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. பொதுமக்கள் நல்லவங்க இருக்காங்க. உங்களுக்கு செம்பு தூக்குற, முட்டு கொடுக்குற, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வேணால் உங்களை நம்பலாம். பொதுமக்கள் நீ நம்ப மாட்டாங்க. நாங்களும் அதை விட மாட்டோம். தப்பாக நீங்கள் எது செஞ்சாலும் நாங்கள் விட மாட்டோம். கேட்போம், தட்டி கேட்போம். எதிர்கட்சி தலைவர்களாகவும் எதிர்கட்சி கூட்டமாகவும் அந்த கூட்டத்தில் பயணிக்கிற நாங்களாகவும் கேள்வி கேட்போம். பொதுமக்களாக கேட்போம். எங்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை உண்டு. பதில் சொல்கிற உரிமை தான் உங்களுக்கு. எங்களை நீங்கள் எதிர்த்து கடைக்கண் பார்வை, எங்கள் தலைவர் கடைக்கண் பார்வை கேட்ட சுட்டு விடுவோம். அப்படியெல்லாம் இங்கே நடக்க முடியாது. இது மக்களாட்சி, அதை புரிஞ்சுக்கோங்க. மன்னாராட்சி இல்லை. சரியா? அப்புறம் இன்னொன்று, அந்த ஆந்திராவிலேருந்து நிறையா ஓடிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு இதை சொல்லிடுறேன். ஆந்திராவிலேருந்து இங்கே ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க, தொழில்துறை அமைச்சராக. அந்த மாதிரி நேற்று வரைக்கும் ஆந்திராவில் எம்ப்ளாயாக வேலை பார்த்துச்சு, கம்பெனியில் வேலை வச்சு. அதை கொண்டு வந்து முதலமைச்சர் வந்து அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாரு. அதுவும் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சராக. அந்த அம்மா இங்கே இருக்கிற தொழிலை பூரா அங்கே கடத்தி விட்டுட்டு எங்கள் நிதி அமைச்சர்களை கூப்பிடுது. மேடை போட்டு பேசுமா. அம்மா அவங்க அனுபவங்களாம் உனக்கு தெரியுமாம்மா? அனுபவம் தெரியுமா? எங்கள் நிதி அமைச்சர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அனுபவம் தெரியுமா? அவங்க பாரம்பரியம் தெரியுமா? அவங்க பரம்பரைகள் தெரியுமா உனக்கு? ஆந்திரா பரம்பரை நீ எடுத்து சொல்லு. எங்கள் பரம்பரைகளை எடுத்து நாங்கள் சொல்கிறோம். நீ அதில் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சரியா? எங்கள் நிதி அமைச்சர்களை நீ கூப்பிட்றதுக்கு எந்த வகையிலையுமே ஒர்த்து கிடையாது. உங்கள் அண்ணே சொல்வார்ல, உங்கள் முதல்வர் சொல்லலை, ஒர்த்தே இல்லைன்னு. நீ எல்லாம் ஒர்த்தே இல்லை. ஏன்னு கேட்டால் எங்கள் நிதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அண்ணனாக இருந்தாலும் சரி, பள்ளிவேல் தியாகராஜன் அண்ணனாக இருந்தாலும் சரி, அவங்களோட நிதி பட்ஜெட்டுக்குள்ளே நீ எல்லாம் நுழைய முடியாது. அதை விட அவங்களோட இந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். உன்னால் சொல்ல முடியாது. நீ டான்ஸ் வேணால் ஆடலாம், டான்ஸ் ஆடலாம், அவ்வளோதான் உன்னால் முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற பால் மாதிரி இங்கே இருக்கிற தொழில்களையும் வர இருந்த தொழில்களையும் தூக்கி ஆந்திராவுக்கு போட்ட ஆந்திரா அமைச்சர் யார் அவர்?
நல்லா பெரிய இருந்தாலும் அவங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அமைச்சருக்கு ஆந்திராவில் உள்ள அமைச்சர் வந்து எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? என்ன காரணம்? அப்போ உங்களுக்குள்ள என்ன டீலிங்கு? அதெல்லாம் பதில் சொல்லு. நீ சொல்லணும், அந்த டீலிங்கை பதில் சொல்லு. அந்த ஆள் பேர் நல்ல பேர் என்டி ராமராவ் மருமையன், சந்திரபாபு நாயுடு பையன். அந்த பையன் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன். தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தில் அமைச்சரவையில் நீ யாரா எங்கள் அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? ஓ அமைச்சர்களை ஓ ஆந்திராவுக்குள்ள நீ வச்சுக்கோ. எங்கள் அமைச்சருக்கு நீ சப்போர்ட் பண்ண என்ன இருக்குது உனக்கு? இங்கே என்ன டீலிங்கு? அப்போ ஏதோ உங்களுக்குள்ள 2 பேருக்கு தப்பான டீலிங் ஓடுதா? என்ன ஓடுது? நீ என்ன சப்போர்ட் பண்ணுற? அப்போ இங்கே நீ சப்போர்ட் பண்ணதுனால தான் இங்கே இருக்க தொழில் உனக்கு வந்துருச்சா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஒரு நாளும். சரியா? 2வது எங்கள் நிதியமைச்சரை கூப்பிட்டே கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, எங்கள் தொழில் அமைச்சர்களை அப்புறம் எங்கள் நிதியமைச்சர்களை அப்புறம் கூப்பிட்டியே மேடை போட்டு பேசுகிறதுக்கு. எங்கள் பழனிவேல் தியாகராஜன் அண்ணன் இருக்காங்களா, அவங்க திமுகவிலேயே வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. அவங்க வெள்ளை அறிக்கையில் எல்லாமே டைப் ஆயிருந்துச்சு. நீங்கள் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் வேறு வெள்ளை பேப்பர் மட்டும்தாங்க இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் வாயடக்கம் வேண்டும். நீ ஒரு பெண், உன்னோட அனுபவம் ரொம்ப கம்மி, வயசும் கம்மி. வயசு இருக்குல்ல, அதை தாண்டிய அனுபவம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை அமைச்சர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் உண்டு. அதனால் எங்கள் நிதியமைச்சர்களை நீ கூப்பிடாத. எங்கள் நிதியமைச்சர் 2 பேருமே வரமாட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா மேடை போடு, பேச சொல்லி கூப்பிட்டேல. அடிமட்ட தொண்டர்களா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களா, கடைக்கோடி தொண்டர்களா, பெண்கள் நாங்கள் இறங்கி வர்றோம். நீ கேள்விகள் நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ அதில் தப்பிச்சுப்போ, நீ அமைச்சர் நாங்கள் ஒத்துக்கிறோம். சரியா? இது உன்னால் முடிஞ்சால் இதை செய்ய. ஆம்பளையெல்லாம் கூப்பிடாத, பொம்பளை எங்களை கூப்பிடு, நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் உனக்கு. சரியா? நன்றி. நிறையா ஓடிடுச்சு. மக்களே என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக இதை கட் பண்ணிடாதீங்க. இது நம்ம மக்கள் அனைவருக்காகவும் நான் கொடுத்த வீடியோ. நிறையா சட்டசபைக்குள் நடக்கிற விஷயத்த இப்போவும் போலி ரீல்ஸ் போட்டு அவங்க பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு காதர்பட்ச முத்துராமலிங்கம் அவர்களை தப்பாக பேசியதற்கு, தப்பாக காணொலி படப்பினவங்க எல்லாருக்குமே அவங்கள கண்டுபிடிக்க வச்சு, அவங்க எங்களுக்கு வல்லுநர்களை வச்சு லிப் மூமெண்ட்ஸ் வல்லுநர்களை வச்சு அவங்க எங்களுக்கு நிரூபிக்கட்டும். தவறாக இருந்தால் நாங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிறோம், இல்லைன்னா அவங்க மான நஷ்ட வழக்குக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இது நடக்கும். அதனால் இனிமேல் காணொலி விடுறவங்க தப்பான வார்த்தையை விடாதீங்க. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களோ எதிர்கட்சி தலைவரோ தப்பான வார்த்தையை விட மாட்டாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க கேட்குற நியாயமாக சரியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. எங்கள் தலைவர் கடைக்கண் பார்வை, எங்கள் தலைவரோட கடைக்கண் பார்வைக்காக இருக்கிறோம், இல்லாட்டி சுட்டு தள்ளிடுவோம். ஏன்னா பூரா சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாருமே இது தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க புராணத்தை வரலாறு எடுத்து பாருங்கள். நேற்று வரைக்கும் அவங்க எப்படி ஆளுன்னு பாருங்கள், தெரிஞ்சு போயிரு. சரியா? நன்றி மக்களே. இன்று மனசு வெறுத்து போயிடுச்சு எனக்கு. ஒரு மூமெண்ட்ஸை தப்பாக எடுத்து, ஒரு நல்ல மனிதர், அவர் பாரம்பரியம் என்ன, அவர் அரசியல் களத்தில் எத்தனை வருஷமாக பயணிச்சிருக்காரு, அவங்க அப்பா எப்படி பயணிச்சிருக்காங்க, 50 வருஷமாக அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியாமல், அரசியல் பயணத்தில் மட்டும் 50 வருஷமாக அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியாமல், நேற்று வந்தவங்கெல்லாம் வாய் விட்டு பேசுகிறதும், முட்டு கொடுத்து இந்த ஓட்டு போட்டுட்டு சும்மா எதுவுமே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு திரியிற, முட்டு கொடுக்குறதுகளும் சொம்பு தூக்குறதுகளும் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் மேடை போடுங்க, அங்கே வாங்க, வல்லுநர்களை வச்சு. நீயும் நானும் செலக்ட் பண்ண வேணாம், நீயும் நானும் இதை நம்ம சொல்ல வேணாம். வல்லுநர்களை வச்சு அவங்க சொல்கிற லிப் மூமெண்ட்ஸு என்ன வார்த்தைன்னு தவறாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இல்லைன்னா நீங்கள் அத்தனை பேரும் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவீங்க. உங்களுக்கு மான நஷ்ட வழக்கு உங்கள் மேலே போடப்படும். அதனால் பார்த்து காணொலியை விடுங்க. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பான வார்த்தையை விட மாட்டாங்க. தப்பு பண்ணுறாங்க பண்ணாங்க 2வது. ஆனால் தப்பான வார்த்தைகள் எந்த இடத்துலையும் மக்களுக்கு முன்னால் விட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே, நாங்கள் தமிழக மக்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக உடன்பிறப்புகளாக பார்க்கக்கூடிய, ஆணை பெண்ணை உடன்பிறப்பாக பார்க்கக்கூடியவங்க நாங்கள். சரியா? நன்றி, வணக்கம்.